கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, மீண்டுமாக இந்த நவம்பர் மாதம் 18ஆம் நாளாகிய செவ்வாய்க்கிழமையிலே சந்திப்பதிலே இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே, குளிர்ச்சியான காலை வேளைக்காக நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தினீர். குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையை தந்திருக்கிறீர். காலை நேரத்தில் கூட ஒரு ஆண்டவரை மழை வருவதற்கான ஆயத்தங்கள் இருக்கிறது. நன்றி ராஜா. ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது, கல்லூரிகளுக்கு போகும்போது, ஆண்டவரை எங்கள் மக்கள் பணிகளுக்கு போகும்போது பாதுகாப்பை நீர் தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் இறை செய்தி ஆண்டவரே பாடல் வேலை ஜெப வேலையை ஆசிர்வது. இதை கேட்டு பயன்பெறுகிற அனைத்து மக்களையும் ஆசிர்வது. அடியார்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே கர்த்தரை துதிக்கும்படியாக 7வது பாடலாகிய தேவாதி தேவா திருமறை அருளிய தேவாதி தேவா என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 7வது பாடல். கருணா நிதி உனை நேர் இதம் ஒருவோர் இவர் ஆதரி அருளளி தேவாதி தேவா திருமறை அருளிய தேவா. தனிலெழு சீரொரு பரவடிவே ஜெயதீர குணாகர மாசரு திருமகன் என்ற சொருதி முடிவே நண்பொரு பவர் மிக நாடிய பொருளே ஞான மீந்தெளி என்னய முறவே புரிதே வாதீதே ஏவா திருமறை அருளியதே ஏவா. கானகம் நிகர் படு காசினி அதின் மேலே ஒரு காலும் மனோகர காருணி உனை நிகர் கண்டிலேன் அதினாலே எளிய நிலை தான் எழு குருவே ஈரிலாதடிய நினி துறவே புரிதே வாதி தேவா திருமறை அருளிய தேவா.
அரிய பொருளாகிய பரவொளியே மன ஆகுலம் மேவிய பாதகன் ஒரு துயரத்திட அருளளியே மண்டல திரைஞ்சுனல் தண்டர்கள் போதியே வாழ்த்தியே தும்மெனை தேற்றி நல்லருள் புரி வாதி தேவா திருமறை அருளியதே ஏவா திருமறை அருளிய தேவா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது திருமறையினுடைய பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகமாகிய மலாக்கி அல்லது மல்கியா என்ற புத்தகத்தை நம்ம கடைசி புத்தகமாய் பார்க்கிறோம். அதில் 3ஆம் அதிகாரத்தில் 13 முதல் 18 வசனங்கள் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த புத்தகத்தினுடைய மைய பகுதியை நம்ம ஏற்கனவே கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். முன்னுரையை மலாக்கி என்னும் இறைவாக்கு நூல் கிமு 5ஆம் நூற்றாண்டில் எருசலேம் கோவில் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டதற்கு பின்பு தோன்றியது. குருக்களும் மக்களும் சமய கடமைகளில் தவறினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு சேர வேண்டிய காணிக்கையை முறைப்படி செலுத்தவில்லை. அவர் தம் கட்டளைகளை கடைபிடிக்காது அவரை அவமதித்தார்கள். அவரது திருப்பெயரை களங்கப்படுத்தினார்கள். எனவே ஆண்டவர் தம் மக்களுக்கு தண்டனை வழங்கவும் அவர்களை தூய்மைப்படுத்தவும் வருவார். அவரது வருகைக்கு முன் அவரது வழியை ஆயத்தம் செய்யவும் அவரது உடன்படிக்கை பற்றி எடுத்துரைக்கவும் தம் தூதரை அனுப்புவார் என்பதே இந்த நூலின் முக்கிய செய்தியாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய தலைப்பாக நாம் பார்ப்பது 13 முதல் 18 வசனங்கள். கடவுளின் வாக்குறுதி. கடவுளின் வாக்குறுதி. எனக்கு எதிராக நீங்கள் கடும் சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். பாருங்க, இவங்க இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு எதிராய் பேசுகிறார்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராய் பேசுகிறார்கள். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். பொதுவாக நம்முடைய வீடுகளில் கூட நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய உடன் பிறந்தவர்களையும் அவங்க நல்லா படிப்பா, ஏன்பா அப்படிலாம் பண்ணுற, உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுனுக்கிறேன்னா, என்ன நீ கஷ்டப்பட்ட, என்ன நீ பாடுபட்ட அப்படின்னு கேட்குறாங்களே. அதுபோல் கடவுளிடத்தில் எதிர்த்து பேசுகின்ற ஒரு மக்களாகவே இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள் என்பதற்கு இந்த வார்த்தைகள் சான்றாக அமைந்திருக்கிறது. அது சொல்றார், உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்களே என்று சொல்றார். எதிராய் பேசிவிட்டு உமக்கு எதிராக என்ன பேசினோமே என்று கேட்கின்றீங்களே, நியாயமா என்று கேட்கின்றார். அப்போ ஆண்டவரே மிகவும் வெசனப்பட்டு கேட்ட ஒரு வார்த்தையாக இது இருக்கின்றது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நாம் எதிர்த்து பேசவோ கேட்கவோ கேள்வி கேட்கவோ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இது சொல்றார், கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண், அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன் என்று கேட்கின்றேன். கடவுளுக்கு ஊழியம் செய்தனால, கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுறதுனால, ஒழுக்கமா வாழ்றதுனால எங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டுறீங்களே, நியாயமா? இன்னைக்கு நிறைய மக்களுடைய கேள்வியா இது இருக்கிறது. பல நேரங்களில் ஊழியர்களுடைய கேள்வியா கூட இது இருக்குது. ஆண்டவருக்கு நான் இவ்வளோ ஊழியம் செய்கிறேன், எனக்கு எந்த நன்மையும் இல்லையே, என் பிள்ளைகள் சரியா இல்லையே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே என்ற பல கேள்விகள் எழுகிறது. ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, சபை மக்களுக்கு இது பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. அவங்க வாழ்க்கையில் கடவுள் எண்ணற்ற நன்மைகளை செய்திருந்தாலும்
அவர்கள் வாய் கூசாம கடவுளுக்கு விரோதமாய் பொய் பேசுகின்றவர்களாக ஒரு சில வீடுகளில் இருக்குது. கஷ்டங்கள், பிரச்சனைகள், துக்கங்கள், மரண காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனாலும் இந்த நேரத்தில் கடவுளை நம்ம விட்டு விலகாம நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும். ஆனால் இங்கே மல்கியா சொல்றதை போல, மல்கியா என்று சொன்னால் மை மெசஞ்சர், கடவுளுடைய தூதுவனாக பார்க்கிறோம். அதான் இந்த 3ஆம் அதிகாரம் முதல்ல, இதோ என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார், அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் என்று இங்கே யோவான் ஸ்நானகனை பற்றிய முன் அறிவித்தலை நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுள் தன்னுடைய தூதனை அனுப்புகிற போது அவர் வந்து உங்களை திருத்துவார் என்ற செய்தியும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீணா? கடவுளுக்காக உண்மையாக வாழ்வது வீணா? இல்லவே இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் கடவுளுக்காக உண்மையாக வாழ்கிறீங்களா? கஷ்டப்படுறீங்களா? ஆண்டவருக்காக சோதனை சகிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்வை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நிச்சயமாக பரலோக வாழ்க்கையில் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நீங்க மறந்தே போகக்கூடாது. அடுத்தது பார்க்கிறோம், இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேர் பெற்றோர் என்போம், குடியேர் தழைத்தோங்குவது மட்டுமல்ல, கடவுளை அவர்களை சோதித்து பார்த்தால் தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அதாவது ஆண்டவர் கேட்கிறாரு, நாங்களாம் இப்போ கெட்டவங்களாயிட்ட பிறகு நல்லா இருக்கிறோம் இல்லையா? கெட்டவங்களாயிட்ட பிறகு நல்லா இருக்கிறோம், அதனால எங்க வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு கேள்வியை இந்த மல்கியா புத்தகத்தில் இஸ்ரவேல் மக்கள் முன்வைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம், அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டார்கள். ஆண்டவர் உன்னிப்பாய் கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோருக்கு என நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நல்ல கவனிங்க, கடவுளுக்கு பயப்படுகின்ற மக்களை ஆண்டவர் எப்பொழுதும் ஒருபோதும் கைவிடுவதில்லை. வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அநேக மக்கள் இல்லையா? முதல்ல நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளையாகிய நோவாவை ஆண்டவர் எவ்வளோ அழகாய் பாதுகாத்தார். ஜல பெருக்கத்தில் இருந்து பாதுகாத்து அவர் வம்சத்தை ஆசீர்வாதம், அந்த வம்சத்திலிருந்து தான் நமக்கு என்ன வருது? இந்த உலகமே தோன்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்தெடுத்து நீதிமானாய் கண்டார். சுவாசனால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தைக்கு ஆபிரகாமே சான்றாய் இருக்கிறார் என்று பார். அதுக்கப்புறம் யோசேப்பு இல்லையா, உத்தமனாய் நடந்து கொண்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். நீதிமானாய் உத்தமமாய் கடவுளுக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகளுக்கு, ஐயோ இது பாவம், அக்கிரமம், இதை நான் செய்யக்கூடாது, கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையான மனச்சான்றோடு வாழுகின்ற பிள்ளைகளுக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை தருகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதான் இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கின்றோம். நினைவு புத்தகம் ஒன்று இருக்கிறது. நினைவு புத்தகம், அதே போல வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்க ஜீவ புஸ்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல எல்லாம் நம்முடைய பெயர் எழுதப்பட்டால் ஒழிய நீங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. கடவுள் கேட்கிறார், நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன பேசி கொண்டிருக்கிறோம், யாருன்னா அழிக்கிறதுக்கு பேசுறோமா, ஒழிக்கிறதுக்கு பேசுறோமா, எல்லாம் அவருக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். பார், நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனிப்பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்கின்றார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். பாருங்க, ஒரு தந்தை தன் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் காட்டுவேன்றான் இல்லையா? ஒரு அப்பா மகனுடைய உறவு எவ்வளவு பெரிய உறவு, அழகான உறவு இல்லையா? எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளையை வெறுக்க மாட்டான். அதாவது எப்போ பிள்ளை வந்து தன் அப்பா வந்து வெறுக்கிறான்னு நினைக்கிறான், அவனை கண்டிக்கும் போது, நல்லா படின்னு சொல்லும் போது, அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது, செல்போன் பயன்படுத்தாத, கெட்ட பசங்க கூட சேராத, தவறான காரியங்களை யோசிக்காதுன்னு சொன்னா அப்பா மேல அவனுக்கு கோபம் வரும். ஏன்னா அவன் அப்பா வந்து நம்மளை விடலையே அப்படின்னு. ஆனா உண்மையா அவனை வந்து திருத்துறார், அவனை வாழ்க்கையை மாற்றார் இல்லையா? இப்போ அப்பா மகனுடைய உறவை போல என்னுடைய உறவு இருக்கும் என்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய உறவு அப்பா அம்மா மக உறவு ஆக அது இருக்கின்றது. அடுத்தது பார்க்கிறோம், அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டு கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே,
ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் செய்கிற நியாயம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாத மக்களுக்கு ஆண்டவர் செய்கின்ற நியாயத்தையும் நம்ம இங்க பார்க்கின்றோம். ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். The remnants response standing firm in the faith. Context, understanding the context of Malachi 3:13-8. Key verse Malachi 3:16-17. A scroll of remembrance was written. They will be mine, says the Lord. The people's complained arrogant words. The people's complained about God's justice, questioning God's ways. The people's skepticism about serving God. God's response, a scroll of remembrance, God's record of those who fear Him. Sparingly, God's promise to spare those who fear Him. Distinction, God's distinction between the righteous and the wicked. The application, our response to God's sovereignty, reflecting on our own response to God's justice and sovereignty. Fearing God, emphasizing the importance of fearing God and honoring Him. Standing firm in the faith, encouraging listeners to stand firm in their faith. Summarizing the main points of the passage, call to action. Here's some references. கடவுளுக்கு பயப்படும் போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிற சங்கீதம் 34:9-10, நீதிமொழிகள் 1:7-9-10. கடவுள் நம்மளை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 56:8, 65:6, ஏசாயா 65:6, வெளிப்படுத்தின விசேஷம் 20:12. நீதிமான்களும் கெட்டவர்களும் சங்கீதம் 1, மத்தேயு 25. கடவுள் நம்மளை பாதுகாக்கிறார் சங்கீதம் 103. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. கடவுளுக்கு விரோதமாய் நாம் பேசாமல், கலகம் செய்யாமல், கலகம் செய்கிற இஸ்ரவேல் மக்கள் வீட்டாரை கடவுள் தண்டிக்கிறார் என்ற செய்தி நமக்கு தெரியும். ஆகவே நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்து அப்படியே ஜீவ கிரீடத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ். இந்த நாளில் தூய ஆவியானவர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். எல்லா வல்லவரும் என்றென்று வாழ்ந்திருக்கிறோமா எங்கள் அன்புள்ள கடவுளே, இந்த காலை வேலைக்காரர் என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. நாங்களும் இஸ்ரவேல் மக்களைப் போல அடிக்கடி உமக்கு விரோதமாய் பேசி உங்களுடைய கோபத்துக்கு ஆளாகிறோம். அதிலிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று கெஞ்சியம் என்றார். இந்த காலை நேர இறை தியானத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம். இந்த லைவாக பார்க்குறவங்க ஆண்டவர், அதுக்கப்புறம் யூடியூப் வழியாக, ஆண்டவர் ஃபேஸ்புக் லைவ் வழியாக பார்க்குறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரி, மேஞ்சக்காவை, அன்பான பிள்ளைகள், மாத்தால் மரியாளையும், விசாக சாரி டீச்சர், அடியேனையும் குடும்பத்தை ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்து. அடியேன் ஊழியம் செய்கின்ற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சரம் திருச்சபைகள் குடும்பங்கள் பொறுப்பாளர்களுக்காக, ஆண்டவர் வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண் நோக்கி பாருங்கள், பலப்படுத்துங்க ராஜா. இந்த நேரத்தில் கூட பிறந்த நாட்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய ஆண்டவரே, கண்கடியா மேல்நிலை பள்ளியினுடைய ஆண்டவரை தலைமை ஆசிரியரும் தாளாரமாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிற இப்படி இந்திரா பிரேமா மோகன்தாஸ் டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அம்மாவை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தாரும். ஆண்டவரே, நிறைய முடி வயது உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் சொன்ன ஆண்டவர் தாயரோடு தங்கிரும். உடைய மோகன்தாஸ் சாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய டிகே அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த அருமையான ILCக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தந்திருக்கு. தொடர்ந்து உடைய ஏழை எளிய திருச்சபைகளுக்காக அவர் ஆண்டவர் ஊழிய செய்ய கிருபைத்த அவருடைய அன்பு துணையார் பிள்ளைகளையும் குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதி ராஜா. அதே போல ஆண்டவர் இந்த நாளில் பிறந்த நாளை நன்றி செலுத்துகிற என்னுடைய ஒசூர் ஆண்டவர் சென்ட் பால்ஸ் லுத்தரன் திருச்சபையை ஆண்டவர் ஊழியத்தில் இருக்கின்ற என்னுடைய பிவலாக்காவுக்காக, தென்னரசனுக்காக, அன்பு மகள் ஆண்டவரே டி ஜெமி ஜாய்ஸ்காக ஜபிக்கிற மகளை ஆசீர்வாதம். இந்த பிறந்த நாள் மகளுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தினால் தன்னை காத்துக்கொள்கிறதுனால என்று சொல்லியிருக்கிற வார்த்தைப்படி மகள் இந்த பிறந்த நாளில் ஆசீர்வாதமாய் ஆண்டவரை வாழும். மகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தார். எதிர்கால வாழ்வை ஆசீர்வாதிங்க. அவருடைய பணிகள், பயணங்கள், ஆண்டவரை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொள்ளும். உடன் பிறந்த அன்பு சகோதரி ஜெனிக்காய் ஜபிக்கிற மகளையும் ஆசீர்வாதி வழிநடத்தும். தேவலை சந்திய ராஜா, குடும்பத்தினுடைய பெற்றோர்களுக்காக, அவருடைய அன்பு ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்தினுடைய சகோதரன் மோசஸ் அவர்களுக்காக, ஆண்டவர் எல்லாருக்காக ஜபிக்கிறோம். யுவக்கள் இருக்கிற அவர்களின் குடும்பங்களை ஆசீர்வாதம் அங்கே சென்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல சுக பலன் ஜீவனை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கின்ற என்னுடைய ஆண்டவரே அன்பு சகோதரி கீதா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் ஆண்டவர், அதே போல் சுரேஷ் அண்ணனுடைய செல்வராஜ் ஐயா அவர்கள் ஆண்டவர் அன்பு மகன் சுரேஷ் அண்ணனுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். என்னுடைய அன்புக்குரிய கிரேன் அவருடைய அன்பு சகோதரி சங்கீதா, அன்பு சகோதரி சங்கீதா அவர்களுக்காக கூட வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரை எல்லாருடைய தேவைகளை என் தேவன் பரத்திலிருந்து சந்தித்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கும். இந்த நேரத்தில்
இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஸ்தாபனங்களுக்காக வந்திருக்கிற நிர்வாகங்கள் சரியாய் செயல்பட கிருபை தாரும். எங்களுடைய ILCக்காக ஜெபிக்கிறோம், அவர்கள் செயல்பட கிருபை தாரும். என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய முதலமைச்சர், என்னுடைய அனைத்து மாநில மக்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நடைபெறுகிற எல்லா ஆட்சிகளும் ஏழை எளிய மக்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கின்றதாய் அமையட்டும். தொடர்ந்து உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர்கள், பதட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை காத்தலும். தொடர்ந்து இந்த நாளின் பணிகள், பயணங்களை ஆசீர்வதிங்க. மழையுடைய மேகங்கள், கருமேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, ஆனாலும் எங்களை காத்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.